நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோம். இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு கப்பு மாவு, ஒரு டம்ளர் மாவு இருந்தால் போதும். ஒரு 15-20 வந்துடும். நம்ம அதே ஆளுக்கு 2 நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பிச்சு பார்த்தாலே நல்லா தெரியும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம இதை செஞ்சிடலாம். நீங்கள் இதே நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஒரு டம்ளரு இல்லை வேறு ஏதாவது ஒரு கப்பு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதே கப்லேயே வந்து ஒரு 3/4 கப்பு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அரை கப்பே போதும். இங்கே கொஞ்சம் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் நான் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். 3/4 கப்பு வெல்லம். இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக வேணால் நீங்கள் அரை கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 3/4 கப்பு தண்ணி. வெல்லம் வந்து அந்த பாகு பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். இப்போ நம்ம கரைச்சிட்டு இந்த மாவில் வந்து நம்ம வடிகட்டணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவுலேயே நம்ம வந்து இந்த இதை ஊற்றிக்கலாம். அடியில் வந்து தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இங்கே வருங்க. அதனால் இது மட்டும் நம்ம அப்படியே வடிகட்டிட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இது சூட்லேயே கரைக்கும் போது மாவு வந்து நல்லா வெந்துடும். அடியில் பாருங்கள் எவ்வளோ மண் தூசு எல்லாம் இருக்குது. இப்போ சூடாக இருக்கும்போதே இதை வந்து நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இது உங்களுக்கு கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நம்ம கலந்துக்கணும். இந்த விஸ்க் வச்சு கலக்கும்போது கட்டி இல்லாமல் வரும் நமக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு துளி ஸ்வீட் வந்து தூக்கி கொடுக்கும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். இப்போ நான் வந்து பால் தான் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க போகிறேன். நீங்கள் பால் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மிச்ச பாலையும் நான் ஊற்றிட்டேன். ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதையே ஊற்றிட்டேன் நான். இதிலே வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், இதுவும் ஒரு அரை கப்பு தான் இருக்குது. இது கூட ஒரே ஒரு சின்ன ஸ்பூன்னா ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து மாவுக்கு போடுற சோடா உப்பு தான் போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. இது நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கட்டிலாம் நல்லா கரைச்சாச்சு. இப்படி வந்து இந்த கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இப்படி இருக்கணும். இப்படி ஊற்றினோம்னாக்கா இப்படி உழுகணும். இது வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ வந்து ஒரு எண்ணெய் காய வச்சுக்கலாம் வடை சட்டியில். இப்போ நம்ம எடுத்து ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டி தான் இப்படி எடுத்து இப்படியே ஊற்றுங்க. அது அப்படியே மேலே எலும்பி வரும். ஒரு பக்கம் வெந்தோடனே நீங்கள் அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சிடாதீங்க. அப்படியே திருப்பி போடுங்க. சூப்பராக வந்து பாருங்கள், ஒரு நல்லா பூரி மாதிரி இப்படி வருது. நல்லா கொஞ்சம் செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு, ஓரம்லாம் நல்லா சிகப்பாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக அப்போ வந்துருக்குதுன்ட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே நான் ஊற்றிட்டேன். எனக்கு வந்து ஒரு 15-20 வந்துருக்குது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை
ஆன் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.